ஜோதிட செய்திகள் நண்பர்களுக்கு வணக்கம். என் தாய் தந்தை, என் குருநாதர் திருப்பூர் ஜி.கே. ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு முகூர்த்தம் குறிக்கிறது இல்லை ஒரு சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறோம் அப்படின்னிங்கன்னா, அந்த நேரத்துக்கு உண்டான லக்னங்கள் நான் சொல்லக்கூடிய திதிகளில் தவிர்க்கும். திதி இருக்கும்போது அந்த லக்னங்களை இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அப்போனா இது என்ன அப்படின்னீங்க, ஓரளவுக்கு தெரிஞ்சுதுன்னா நம்ம இதை கடைபிடிக்கலாம். இல்லை அப்படின்னிங்கன்னா நீங்கள் அருகில் உள்ள ஜோதிடர் அணுகி அதை பார்த்துட்டு தான் பண்ணணும். அப்போனா இந்த திதியை தவிர்த்து மற்றது சிறப்பாக இருந்தால் பண்ணலாமான்னா அப்படின்னா பஞ்ச அங்கங்களையும் பார்க்கணும். இருந்தாலும் நம்ம பொதுவான விஷயங்களில் ஒவ்வொரு பதிவிலும் பதிவிட்டு வரோம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, என்னென்ன முகூர்த்த லக்னங்களுக்கு என்ன திதிகள் தவிர்க்க வேணும் அப்படிங்கிறத 12 லக்னங்களுக்கும் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா, ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானது தான். வளர்பிறை தேய்பிறை இரண்டுக்குமே இது பொதுவானது தான். நான் சொல்லக்கூடிய திதிகள் ஆண் பெண் 2 பேருக்கும் கடைபிடிக்கக்கூடியது. வளர்பிறை தேய்பிறை இரண்டையுமே தவிர்க்க வேணும். இப்போ மேச லக்னமாக இருந்தது அப்படின்னா, ஒரு முகூர்த்த லக்னம் இல்லை நம்ம செய்யக்கூடிய நேரத்தில் லக்னம் மேசமாக இருந்தால், சஷ்டி திதி வளர்பிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டி திதியே இருக்கக்கூடாது. லக்னம் இதுவாக இருந்தால் இந்த திதியை இருக்கும்போது இந்த லக்னத்தை தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இதுதான் 12 லக்னத்துக்கு பொருந்தும். நான் சொல்லக்கூடிய திதி இருக்கும்போது நான் சொல்லக்கூடிய லக்னமாக தேர்ந்தெடுக்கிறது தவிர்க்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ரிஷப லக்னமாக இருக்குது தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, சதுர்த்தி திரியோதச திதி சதுர்த்தி திரியோதசு திதி வளர்பிறை தேய்பிறை இரண்டுமே இருந்ததுன்னா இந்த ரிஷப லக்னத்தை தவிர்க்கணும். அடுத்தது மிதுன லக்னம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்சமி திதி அஷ்டமி திதி சதுர்த்தசி திதி. பஞ்சமி அஷ்டமி சதுர்த்தசி திதி இது மூன்றும் வளர்பிறையாக இருந்தாலும் தேய்பிறையாக இருந்தாலும் மிதுன லக்னத்தை தவிர்க்க வேண்டும். அடுத்தது கடக லக்னம் சப்தமி திதி வளர்பிறை சப்தமி திதி தேய்பிறை சப்தமி திதி இருந்ததுன்னா கடக லக்னத்தை தவிர்க்க வேண்டும். அடுத்தது சிம்ம லக்னம் திரியோதசி சஷ்டி நவமி தசமி திரியோதசை திதி இது வளர்பிறையும் தேய்பிறை இரண்டுமே தவிர்க்க வேண்டிய திதிகள். இந்த திதிகளாக இருக்கும் பட்சத்தில் சிம்ம லக்னத்தை தவிர்க்கணும். அடுத்தது கன்னிக்கு பார்த்திங்கன்னா, பஞ்சமி அஷ்டமி சதுர்த்தசி வளர்பிறை தேய்பிறை இரண்டுமே இந்த 3 திதிகள் இருந்ததுன்னா கன்னி லக்னத்தை தவிர்க்கணும். அடுத்தது துலாம் பிரதமை துவாதசி வளர்பிறை பிரதமை வளர்பிறை துவாதசி தேய்பிறை பிரதமை தேய்பிறை துவாதசி திதியில் இருந்ததுன்னா துலா லக்னத்தை தவிர்க்கணும். அடுத்தது விருச்சிக லக்னம் நவமி தசமி வளர்பிறை நவமி வளர்பிறை தசமி தேய்பிறை நவமி தேய்பிறை தசமி இருக்கிற பட்சத்தில் விருச்சிக லக்னத்தை தவிர்க்க வேண்டும். அடுத்தது தனுசு துவிதை திதி சப்தமி ஏகாதசி சதுர்தசி வளர்பிறை தேய்பிறை இந்த திதிகளாக இருக்கும் பட்சத்தில் தனுசு லக்னத்தை தவிர்க்கணும். மகரம் லக்னமாக தேர்ந்தெடுக்கும் போது பிரதமை திருதி திதி துவாதசி திதி வளர்பிறை தேய்பிறை இந்த திதியில் இருக்கும் பட்சத்தில் மகர லக்னத்தை தவிர்க்க வேண்டும். அடுத்தது கும்பம் அப்படின்னா கும்ப லக்னமாக இருந்தால் சதுர்த்தி திதி வளர்பிறை சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி இருக்கும் பட்சத்தில் கும்ப லக்னத்தை தவிர்க்க வேண்டும். அடுத்தது மீனம் துவிதை திதி ஏகாதசி திதி சதுர்த்தசி திதி இது வளர்பிறையாக இருந்தாலும் சரி தேய்பிறையாக இருக்கும் பட்சத்தில் இந்த 3 திதிகள் இருக்கும் பட்சத்தில் மீன லக்னத்தை தவிர்க்க வேண்டும். சரி, இந்த திதி இருக்குது, இந்த லக்னங்கள் இல்லை அப்படின்னா பண்ணிடலாமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதான் சொல்கிற ஒவ்வொரு சுபகாரியங்கள் இல்லை வாழ்க்கையில் முக்கியமான சம்பவங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னா முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா பஞ்ச அங்கங்களையும் பார்த்து தான் தேர்ந்தெடுக்கணும். இருந்தாலும் பொதுவான விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும், மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு.
இது யாரும் ஜோதிடர்களுக்கான பதிவெல்லாம் இல்லை. ஏன்னா ஜோதிடர்களுக்கு எங்களுக்கு தெரியும்பாங்க, எல்லாத்துக்கும் நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது பொதுமக்களுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை போட்டுட்டு வரோம். ஒவ்வொரு பதிவுமே பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு பொதுவான தகவல் என்ன சொல்ல முடியுமோ அதெல்லாம் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லிட்டு வரேன். நன்றி, வணக்கம்.